நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். யார் பண்ணீங்களா? என்னது தெலுங்கு பட வில்லனுங்க மாதிரி வரானுங்க, அவனுங்க பாட்டு போய் உட்கார்றானுங்க. யோ என்ன நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு செருப்போட வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. யாரையா நீங்களா? ஏமா சரண் வீடு தானே? ஆமா. அப்போ கரெக்ட்டா தான் வந்தோமா? யோ என்னையா கரெக்ட்? கரெக்ட்டா எல்லாம் வரல, தப்பா தான் வந்திருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க, வெளியில கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றல. அண்ணே அவனை இப்பவே உள்ள போய் தூக்கிடுவோமா இல்ல ஆள் வெளில வந்ததுக்கு அப்புறம் தூக்கலாமா? இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் மரியாதை தரணும்ல, அதனால. என்னையா வீட்டுக்குள்ள போய் தூக்க போற அது இதுன்னு? ஏய் என்னமா இவங்க எல்லாம் வருவாங்க, நீதான் பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தல. இவதான் சரணோட பொண்டாட்டி. நீங்க கேக்குற எல்லா கேள்விங்களுக்கும் இவ பதில் சொல்லுவா. சொல்லுமா. ஏமா எங்கம்மா உங்க சரண்? அவர் வந்து வெளியில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னது வெளிய போயிருக்காருன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களே யாரு, எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நாங்க கிரெடிட் கார்டு ஏஜென்சில இருந்து வர்றோம். உங்க வீட்டுக்காரரு 50,000 ரூபாயை தேய்ச்சி எடுத்துட்டு கட்டாம விட்டுட்டாரு. அதை கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். வீட்டுக்குள்ள வந்திருக்கோமா? மா ரொம்ப டீசெண்டா இருக்கோமா? நானும் அந்த அம்மா ஏடா கூடமா பேசுறாங்க. இரு நான் பேசிக்கிறேன். இங்க பாருமா, வாங்கின பணத்தை திருப்பி தரலனா வீட்டுக்குள்ளேயே வருவோம், வேற என்ன வேணாலும் பண்ணுவோம். எங்களுக்கு தேவை பணம் தான். அண்ணே காசை கொடுக்கலனா கழுத்துல போட்டுக்கிறாங்களே, அந்த நகையெல்லாம் அர்த்தம் இல்லாமா? என்ன சாதாரண ஆளு நினைச்சியா? அதெல்லாம் நடக்காது. டேய் பொறுமையாடுறா. எப்ப பார்த்தாலும் அவசரப்படுறதே உனக்கு வேலையா போச்சு. இப்படிதான் போன வாரம் ஒரு பொம்பளை கிட்ட இருந்து செயின் எடுத்துட்டு வாடான்னா கழுத்தையா எடுத்துட்டு வந்து நினைக்கிறான். நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. இருறா பொறுமையாரு. என்னடா அது இன்னும் ராம ஆளை காணோம்? தெரியலையே சித்தப்பா. வாடா 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 வாடா. ட்ரெஸ் வேற மாத்திட்டு வந்துட்டான்டா. என்னடா குளிச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளவு லேட்டாடா? சீதா சமையல் நல்லா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டியா? சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னா நீ வந்தாதான் உன் முன்னாடி எங்களுக்கே சோறு போடுவேங்கிறா. என்னமா? சரி வரோம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வா பாட்டியை கூப்பிடுங்க. வாமா மெதுவா வாப்பா. நீ போம்மா, நான் எடுக்கிறேன். இல்லம்மா ஆபீஸ்ல கொஞ்சம் ஓவர் வர்க் அதனால. ஹலோ பெரியம்மா, நான் கல்பனா பேசுறேன். அம்மா கிட்ட போனை கொடுங்களேன். என்னன்னு தான் சொல்லு. ஐயோ ப்ளீஸ் பெரியம்மா, அம்மா கிட்ட உடனே போனை கொடுங்களேன். நான் அம்மா கிட்ட பேசணும். கல்பனா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ சொல்லு. நான் இப்ப வரேன். ஓகே சீக்கிரம் வாங்கம்மா. என்னாச்சு சித்ரா? ஒண்ணு இல்ல ராம். என்னம்மா?
கல்பனா ஃபோன் பண்ணியிருந்தா. அங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையா? யாருக்கும் தெரிய வேண்டாம். உடனே போலாமா? அத்தை, நீங்களாம் சாப்பிடுங்க. நானும் ராமும் போயிட்டு வந்துடுறோம். சித்ரா, என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களே சுமித்ரா, நீங்க போய் சாப்பிடுங்க. வரம் போலாம். சித்ரா சாப்பிட்டுட்டு போ. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அண்ணே, என்னடா இனி எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? பையில ஒரு பாட்டில் இருக்கண்ணே, ஆளுக்கு ஒரு கட்டிங் போடுவோமா? ஏண்டா வந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டேன். தண்ணி அடிக்காம இருக்க முடியாது. எப்ப தான் தண்ணி அடிக்கிறேன், சரக்கு அடிக்கிறேன். என்ன சரக்கு அடிக்கிறது தப்பு, காசு சொல்லி இல்லாமா? யோ, என்ன இது? என்ன வீடா இல்ல கிளப்பா? நீங்க சீட் அடிவீங்க, தண்டி அடிப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு சிக்கன் 65 சமைச்சு கொண்டு வரணும். இத பாருங்க, வீட்டுக்குள்ள வந்தா ஒழுங்கா மரியாதையா உட்காருங்க. இல்லனா கிளம்பிட்டே இருங்க. அவ்வளவுதான். 6 ரூபாய் எடுத்துட்டு வந்து வெட்டிடுவேன். ஆமா, என்ன உள்ள போயிட்டு வர? யாருக்கு போன் பண்ணிட்டு வர? என் வீட்ல என் மருமக உள்ள போவா, அது கேட்க நீ யாரியா? போயா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒன்னதாமா கேக்குறோம்ல, சொல்லு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். ஓ, போலீஸுக்கு போன் பண்ணிட்டீங்களோ? வரட்டும். எங்க சர்வீஸ்ல எவ்வளவு போலீஸ் நாங்க பாத்துருப்போம். போலீஸாண்டா. போலீஸுக்கு போனா காதை கடிச்சு துப்பிடுவேன். யோ, இத பாருங்க, என் பையன் வெளியே போயிருக்கா. அவன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வாங்க. இல்லன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், பார்த்தல்ல, அதான் சொல்றேன்ல, இந்த அம்மா தான் போன்ல அவர்கிட்ட சொல்லி இருக்குது. ஏமா, நீ தான் போன்ல சொன்னியா? ஆமா, போன் வந்தா நான் பேசத்தான் செய்வேன். இவங்க கிட்ட என்னென்ன பேச்சு? அந்த சரண் வரட்டன அவங்கிட்ட பேசிக்கலாம். வரட்டும். ஏமா பாப்பா, ஓ, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காபி போட்டு கொடுக்கறியா? உனக்கு இவ பாப்பாவா? காப்பியா? அவ புருஷனுக்கே ஒரு காபி போட்டு கொடுத்தது கிடையாது. உண்மையை சொன்னா உனக்கு என்னடி வந்துச்சு? சும்மா இரு. வச்சுட்டு நீ சும்மா இரு. நான் ஏதாவது சும்மா இருங்க. சரண், பாப்பா. என்ன சரண்? பாப்பா சரண், நல்ல முட்டைக்கண்ணு அதுவுமா டிவில காம்பேரிங் பண்ற மாதிரி தான் இருக்கிற. ஆமா, யார் நீங்களாம்? என்ன வேணும் உங்களுக்கு? யார் சித்தி இவங்கலாம்? இருப்பா, நான் சொல்றேன்ப்பா. கிரெடிட் கார்டை தேய்ச்சி 50,000 ரூபாய் கடன் வாங்கினல்ல, அதை கேட்கிறப்ப போனையே கட் பண்ண பாரு. அது சம்பந்தமா பணத்தை வசூல் பண்ணிட்டு போறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சார், நான் தான் 1 வீக்குள்ள கிளியர் பண்றேன்னு சொன்னேன் சார். அதுக்குள்ள ஏன் சார் இப்படி தொந்தரவு பண்றீங்க? இங்க பாருப்பா, இந்த மாதிரி மரியாதையா முதல்ல சொல்லியிருந்தா நாங்க கம்முன்னு இருந்திருப்போம். அதை விட்டுட்டு இந்த அம்மா போன்ல பணத்தை முடிஞ்சா வாங்கிக்கிங்க அப்படி இப்படின்னு என்னென்னமா பேசுறாங்க. அதான் நாங்களே வர வேண்டியதா போச்சு. இங்க பாரு, எங்களுக்கு தேவை 50,000 ரூபாய் பணம். எங்களுக்கு அதை கொடுத்துரு, நாங்க வந்த வழியிலே போயிடுறோம். என்னப்பா சொல்றீங்க? சித்தி, என்ன சித்தி இந்த மாதிரி போன்ல பேசிருக்கீங்க? இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஏன் சித்தி அப்படி பேசுனீங்க? இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம்? இதை நான் பாத்துக்க மாட்டேனா? சார், நான் இன்னும் 2 நாளா பணத்தை கொடுத்துறேன். தயவு செய்து இப்ப நீங்க கிளம்புங்க. இங்க பாரு சரண், பணத்தை வசூல் பண்ணிட்டு வர சொல்லி எங்க பாஸ் எங்களை அனுப்பியிருக்காரு. உங்ககிட்ட பணம் வசூல் ஆகணும்னு வச்சுக்க, எங்க பேமெண்ட் எல்லாமே கட் ஆயிரும். அதனால ஸ்பாட் பேமெண்டா ஒரே அமௌண்டா கொடுத்துரு. நாங்க வந்த வழியில போயிட்டே இருக்கோம். இந்த பாரு தம்பி, நீ பணத்தை மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உன்னை கைய காலை கட்டி தூக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக எங்களை கெட்டவன் நினைச்சிடாத. எங்க தொழிலே அதுதான். எங்களை கெட்டவனா மாத்திடாத. என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? சரிதானே? அவ்வளவுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்ன சுந்தரம், உங்க வீட்டுல இருக்கானே சரண் ஏதோ கடன் வாங்கிருப்பான் போல, ரவுடிகளா வந்து உட்காந்துருக்கானுங்க. ஆமா, உள்ள போங்க. ஏங்க என்ன சரண், நீங்களாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பையன் இருக்கான கிரெடிட் கார்டுல 50,000 ரூபாய் பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கான். அதை கேட்டா நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் எனக்கு மொத்தமா பணத்தை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். 50,000 ரூபாயா? ஆமா சார், 50,000 தான். எப்ப கேட்டாலும் இல்லைங்கிறான். வாங்கிட்டு போகணுங்கிற முடிவோட தான் இருக்கோம். இது பாருங்க, நாங்கெல்லாம் மானத்தோட வாழற குடும்பம். எல்லாரும் இப்படி மொத்தமா வந்து கேட்டீங்கன்னா வெளியில இருக்கவங்க எங்களை பத்தி தப்பா நினைப்பாங்க. இது பாருங்க, நீங்க ஆபீஸ்க்கு போங்க. எதுவா இருந்தாலும் நான் ஆபீஸ்க்கு வந்து பேசுறேன், ப்ளீஸ். சரி, ஆபீஸ்க்கு வந்து பேசுங்க. இப்போ உன்னை தூக்கிட்டு போறேன், அங்க வந்து பேசிங்க. சரியா? இல்ல, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க சார், நான் சொல்றேன் கேளுங்க. நிறுத்துங்க. வாங்க சம்பந்தி. அம்மா, சரியான நேரத்துல வந்தீங்கம்மா. இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்னால இங்க இருக்கவே முடியலம்மா. நீங்க தான் ஏதாவது செய்யணும். வந்துட்டேல, நான் பாத்துக்கிறேன். சரண், என்ன இதெல்லாம்? உங்களை தான் கேக்குறேன். என்ன இதெல்லாம்? அவர் எங்கம்மா பேச போறாரு? கிரெடிட் கார்டு கையில கிடைச்சதும் பகுமானமா வச்சு தேய்ச்சி எடுத்து செலவு பண்ணிட்டு இப்ப அதை கேட்டா நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு. பணம் மட்டும் இன்னைக்கு வரல, அவரை இன்னைக்கு தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். சரண், இவங்க சொல்றது உண்மையா? டேய், எவ்வளவு நேரம் இவன் மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பீங்க? தூங்குடா. இல்லையா? என்னையா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இவங்க யாருன்னு தெரியுமா? எங்க சம்மந்தி, சக்கரவர்த்தி குடும்பம். இவங்க முன்னாடி எப்படி பேசுறதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சும்மா நிறுத்துமா. இனிமே சக்கரவர்த்தி குடும்பங்கிற ஒரு 50,000 கொடுக்க முடியாதா? 50,000 என்ன, 50 லட்சம் 50 கோ கொடுப்பாங்க. அப்படி விசிறி விசிறி போடுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சொல்லையா? 50,000. ராம், எல்லாரும் என் கூட வாங்க, நான் தரேன். பாத்தீங்களா, சொன்னேன்ல. போங்க போங்க, கிளம்புங்க. அதான் சாரே குடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு நாம நிக்கணும்? தம்பி, இன்னும் நல்லா தேய்ங்க. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம செருப்பெல்லாம் போட்டுட்டு என்னைய முறைக்கிற? போயா, குத்துடல ரெண்டு. என்ன மாப்பிள்ள வெளியில கூட்டிட்டு போறாரு? ஒருவேளை காசை கார்ல வச்சிருப்பாரோ? ஓ, இருக்கும். அப்படி ஹெல்ப் ஆகும், இப்படி ஹெல்ப் ஆகும், அப்படி பயன்படுத்தலாம், இப்படி பயன்படுத்தலாம் சொல்லி சும்மா இருக்கிறவங்களுக்கு கடன் வாங்குற ஆசையை தூண்டுறது. கடன் வாங்கி அதை கட்ட முடியலனா அவனை டார்ச்சர் பண்றது, மிரட்டுறது, குடுக்கலன்னா தற்கொலை வரைக்கும் தூண்டுறது. உங்கள மாதிரி ஆளுங்களை நாட்டுல முதல்ல பேன் பண்ணணும். புடிங்க, போங்க, கிளம்புங்க. சார், எங்களை ஏன் சார் திட்டுறீங்க? கூலிக்காரங்க சார். டேய், வாங்கடா. சார், தேய்க்கிறோம், முதல்ல திருந்தணும் சார்.
ஏன்பா சார், நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி பையன், விவரமான பையன், நீயே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணலாமா? இல்ல சித்தப்பா, நான் ஒன்னும் வேணும்னே செய்யல. இது என்னங்க நீங்க அவனை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் பாவம். கல்பனா தான் ட்ரெஸ் வேணும், பவுடர் வேணும், சென்ட் வேணும், பியூட்டி பார்லர் போகணும்னு சொன்னா. அதனாலதான் அவனோட கிரெடிட் கார்டை கொடுத்து அனுப்புனா. அப்படித்தானே கல்பனா? கல்பனா, பானுமதி சொல்றது உண்மையா? இல்லம்மா, அது வந்து சம்மந்திமா போட்டு விடுங்க. அவ சின்ன பொண்ணு, ஏதோ ஆசையில பண்ணிட்டா. உங்க வீட்ல வசதியா வாழ்ந்த பொண்ண இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருன்னு எப்படி சொல்றது? இது பாரு கல்பனா, உன்னை இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தது உன் இஷ்டம் போல இருக்கிறதுக்காக இல்ல, இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல மருமகளா வாழறதுக்கு தான். இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்துறத விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? சமதி, இது என் மகளால வந்த தப்பு. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு. ஐயோ என்னம்மா, நீங்க போய் நீங்க பண்ண உதவிக்கு நாங்க தான் உங்களை கையெடுத்து கும்பிடணும். எத்தனையோ தடவை நீங்க எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு சிரமம் தான் கொடுக்குறோம். நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். ராம், அவங்கள போயிட்டாங்களா? போயிட்டாங்கம்மா. சரண், இனிமே அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. டோன்ட் வரி. ராம், ரொம்ப தேங்க்ஸ் ராம். உங்களை எல்லாம் அங்க வர வச்சு சிரமப்படுத்தினதுக்கு ஐ எம் ரியலி சாரி. என்ன மன்னிச்சிருங்க. மா, போலாமா? வர சமதி, வர சரண். வாங்க. அம்மா, அம்மா, 50,000 ரூபாய் சரண் கடன் வாங்கினா இவங்க கொடுத்துட்டாங்க. இவங்க இப்படி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா சரண் கிட்ட சொல்லி 5 லட்சத்துக்கோ 10 லட்சத்துக்கோ ஏதாவது பில்ல போட்டிருக்கலாமே. எல்லாம் வேஸ்டா போச்சு. ஐயோ கடவுளே, நீதான் காப்பாத்தணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு பிரியா. அம்மா, அங்க என்னாச்சு? சித்ராவும் ராமும் எதுக்கு அங்க அவசர அவசரமா வந்தாங்க? இத்தனை நாளா நான் என்ன நடக்கணும்னு காத்துட்டு இருந்தேனோ அது இன்னைக்கு நடந்துடுச்சு. ஐயோ, என்னன்னு சொல்லுமா. என்னாச்சுன்னா, அப்படியா? அம்மா, சரி, இதனால உனக்கு என்ன லாபம்? இதே மாதிரி சரணுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருந்தா கண்டிப்பா சித்ரா சரணுக்கு பணத்தை கொடுத்து நீ வேற ஏதாவது பிசினஸ் பண்ணுன்னு சொல்லுவா. அம்மா, பட் எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கை இல்ல. ஏன்னா சித்ரா தேவி பணம் விஷயத்துல ரொம்ப கராரு. எவ்வளவுதான் கராரா இருந்தாலும் மகளோட வாழ்க்கை நல்லா அமையணும்னா பணத்தை கொடுத்து தாண்டி ஆகணும். இப்ப நான் ஒரு வேலை சொல்றேன், அதை செய். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சரண் மேல பரிதாபம் வர்ற மாதிரி ஏதாவது சென்டிமெண்டா பேசு. சரிம்மா. சித்ரா தேவி, இனிமே உனக்கு தன்னால புரியும் இந்த பானுமதி யாருன்னு. சித்ரா தேவிக்கு சரண் மேல சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி ஏதாவது பேசணும். என்ன பேசலாம்? சரி, பேசிடுவோம்.
தேவராஜ், அங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே. போனவங்க இன்னும் வரல. கொஞ்சம் போனாவது பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேள. என்ன என்னாச்சுப்பா? ரிங் போயிட்டே இருக்குமா, எடுக்கவே இல்ல. ஐயோ ஐயோ, அம்மா ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருப்பான், வந்துருவாங்க, ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க. இல்லப்பா, ஒண்ணுமே சொல்லாம அவசரமா கிளம்பி போனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒண்ணாகாதுமா, ஒண்ணாகாது, வந்துருவாங்க. கடவுளே,